மேற்கு கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 132ஆக உயர்ந்துள்ளதாகவும் மேலும் 570க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்நாட்டை தாக்கிய மிகப்பெரிய நிலநடுக்கம் இதுவென்பதுடன் தற்போது அங்கு அவசர நிலையும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 7.4 அலகுகளாக பதிவான இந்நிலநடுக்கம் சகோ மாகாணத்தில் 103 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டின் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் பெரேரா, மெனிசாலேஸ், குவிட்போர்ட், ஆர்மேனியா மற்றும் காட்டாகோ ஆகிய விமான நிலையங்களின் வான்வழி போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் கொலம்பியாவின் 9 மாகாணங்களிலும் 32 மாகாண தலைநகரங்களிலும் உணரப்பட்டதாக அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை முகாமை தெரிவித்துள்ளது. மேலும் அண்டைய நாடான வெனிசுலாவின் டச்சிரா மாநிலம், பரீனா உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எப்படி இருப்பினும் நிலநடுக்கம் காரணமாக சுனாமி அபாயம் எதுவும் இல்லை என அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது. நாம் வீசும் சிறிய சிரட்டை பெரும் ஆபத்தை விளைவிக்கும். தேங்கும் நீரில் கொசுக்கள் முட்டையிடும். அதுவே டெங்குவாக மாறும். நம்மால் டெங்குவை தடுக்க முடியும். இன்றே ஆரம்பிப்போம். ஆயுள் மீடியா அவதானத்துடன்.